இப்போ என் கையில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் டாப் செல்லிங்கில் இருக்கக்கூடிய அதுவும் ஆயிரக்கணக்கான ரிவ்யூஸ் இருக்கக்கூடிய 6 பெஸ்ட் சன்ஸ்க்ரீன்ஸ் வந்து இருக்குது. அண்ட் இந்த எல்லா சன்ஸ்க்ரீன்ஸும் நான் வந்து அமேசானில் தான் வாங்கியிருந்தேன். அதுவும் ஜஸ்ட் லைக் தட் வாங்கல, எல்லா சன்ஸ்க்ரீன்ஸோட நிறைய ரிவ்யூஸை படித்து அண்ட் எந்த சன்ஸ்க்ரீம்க்குலாம் வந்து நிறைய பாசிட்டிவ் ரிவ்யூஸ் இருக்கோ அந்த சன்ஸ்க்ரீன்ஸ் தான் வந்து வாங்கியிருக்கேன். ஸோ இப்போது இந்த சன்ஸ்க்ரீம் எல்லாத்தையும் ஒன்று விடாமல் லைவாக இந்த வீடியோவில் நான் யூஸ் பண்ணி வெயிலில் நின்று இந்த 6ல் எந்த சன்ஸ்க்ரீம் வந்து நம்ம ஸ்கின்னை சன்னோட டைரக்ட் சன்லைட் அந்த யூவி ரேஸ்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ணுது, எது வந்து நம்ம ஸ்கின்னை டேன் ஆகாமல் பாதுகாக்குது அப்படிங்கிறத லைவாக யூஸ் பண்ணி காமிச்சு உங்களுக்கு வந்து ஜென்யூன் ரிவ்யூ வந்து கொடுக்க போகிறேன். அண்ட் இது வந்து எந்த பெய்ட் கொலாபரேஷன் ஸ்பான்சர்ஷிப்பும் கிடையாது. நான் சொன்ன மாதிரி அமேசானில் தான் வாங்கியிருந்தேன். ஒரு லிங்க்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பட் வாங்குறதுக்கு முன்னாடி தயவு செஞ்சு இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் வாங்கணுமா வேணாமா அப்படின்னு டிசைட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இப்போ நான் அதை எப்படி யூஸ் பண்ண போகிறேன்னா, என்னோட 2 கையிலையுமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா சன்ஸ்க்ரீம்ஸ்லேருந்தும் ஒரு ட்ராப் எடுத்து என்னோட கையில் ஒரு கோடு மாதிரி வந்து போட போகிறேன். அண்ட் அதுக்கப்புறம் என்னோட கையை மட்டும் வெயிலில் படுற மாதிரி ஒரு 30 to 45 மினிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெயிலில் வைக்க போகிறேன். அண்ட் அதுக்கப்புறமா சன்ஸ்க்ரீம்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு என்னோட ஸ்கின் வந்து டேன் ஆயிருக்கா இல்லையா, இந்த சன்ஸ்க்ரீம்ஸ் வந்து என்னோட கையை வந்து வெயிலேருந்து ப்ரொடெக்ட் பண்ணியிருக்கா இல்லையா அப்படிங்கிறத கிளியராக டீட்டெயில்டாக லைவாக உங்களுக்கு வீடியோ எடுத்தே வந்து காமிக்கிறேன். அண்ட் அதோட முடிய போகிறது இல்லை, இதில் எது பெஸ்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கோ அதை மட்டும் எடுத்து என்னோட ஃபேஸில் அப்ளை பண்ணிட்டு வெயிலில் அப்படியே டைரக்ட் சன்லைட்டில் ஹாட் சன்னில் நான் வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் டு அகெயின் 30 to 45 மினிட்ஸ் வந்து நிற்க போகிறேன். அண்ட் அதுக்கப்புறமா அந்த பெஸ்ட் சன்ஸ்க்ரீன் என்னோட ஃபேஸில் லைவாக சன்லைட்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ணியிருக்கா அப்படிங்கிறதையும் உங்களுக்கு வந்து வீடியோ எடுத்து காமிச்சு வெயிலில் நின்று வீடியோ எடுத்து காமிச்சு உங்களுக்கு வந்து ரிசல்ட்ஸை அப்டேட் பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நான் அப்ளை பண்ண போகிற சன்ஸ்க்ரீன் வந்து பார்த்தீங்கன்னா நிவ்யா. ஸோ இப்போ இதை லைவாக என்னோட கையில் ஃபர்ஸ்ட் நான் வந்து அப்ளை பண்ணுறேன். எடுத்துட்டேன். ஸோ நெக்ஸ்ட் நான் அப்ளை பண்ண போகிற சன்ஸ்க்ரீன் வந்து பார்த்தீங்கன்னா லாக்டோகாலமைன். அண்ட் ஃபர்ஸ்ட் நிவ்யாக்கு வந்து இந்த ஃபிங்கர் யூஸ் பண்ணியிருந்தேன். இப்போ இதுக்கு வந்து வேறு ஃபிங்கர் நான் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் நான் அப்ளை பண்ண போகிற சன்ஸ்க்ரீன் வந்து பார்த்தீங்கன்னா நியூட்ரிஜினா அல்ட்ரா ஷியர். இதுக்கு தான் இருக்கிறதுலே அதிகபட்ச ரிவ்யூஸ், க்ளோஸ் டு 50,000 பேர்கிட்ட ரிவ்யூ பண்ணியிருக்காங்க அமேசானில். அப்போ எத்தனை பேர் இதை வாங்கியிருப்பாங்கன்னு தெரியல. ஸோ டன், 3த்தையும் இந்த கையில் போட்டுட்டேன். ஸோ நெக்ஸ்ட் நான் அப்ளை பண்ண போகிற சன்ஸ்க்ரீன் வந்து பார்த்தீங்கன்னா மினிமலிஸ்ட். இதுக்கும் நிறையா பாசிட்டிவ் ரிவ்யூஸ் இருந்துச்சுங்க. ஸோ இப்போ இந்த மினிமலிஸ்ட் சன்ஸ்க்ரீனை இந்த ரைட் ஹேண்டில் வந்து நான் அப்ளை பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் அப்ளை பண்ண போகிற சன்ஸ்க்ரீன் வந்து பார்த்தீங்கன்னா டெர்மாகோ. ஸோ இப்போ இதை மறுபடியும் வேறு ஒரு ஃபிங்கரில் எடுத்து, ஓகே ஃபைன், எடுத்துட்டேன். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், இது வரைக்கும் அப்ளை பண்ண எல்லாத்தோடவும் இதுதான் வந்து ரொம்ப லைட்டாக இருக்குது. லைக் ரொம்ப வந்து இந்த கலர்லாம் ஆட் பண்ணாமல் ஓரளவுக்கு தண்ணி மாதிரி கொஞ்சம் லைட்டாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த டெர்மாகோ தான். ஸோ த லாஸ்ட் அண்ட் ஃபைனல் சன்ஸ்க்ரீன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீக்வில். அண்ட் ஒரு விஷயம் நோட்டீஸ் பண்ணிங்கன்னா தெரியும், இந்த டெர்மாகோவும் ரீக்வில்லும் ஆல்மோஸ்ட் சேம் பேக்கிங் மாதிரி தான் இருக்குது. டப்பாலேருந்து எல்லாமே சேம், ஹைட்டு லென்த் எல்லாமே. அண்ட் அப்ளை பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா தெரியும், நடுவில் அப்ளை பண்ண டெர்மாகோ சன்ஸ்க்ரீம் வந்து எங்கே போச்சுனே தெரியல, ஸ்கின்னோட அப்படியே ஜெல் ஆயிடுச்சு. ஸோ அப்ளை பண்ணியிருக்க ஃபீலே வந்து இல்லாத மாதிரி நல்ல ஒரு ஸ்கின் டெக்ஸ்டருக்கு வந்து கொடுத்துருக்கு. ஸோ டன், என்னோட 2 கையிலையும் நான் வந்து அப்ளை பண்ணிட்டேன். லெஃப்ட் ஹேண்டில் ஃபர்ஸ்ட் அப்ளை பண்ணியிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நிவ்யா, அண்ட் செகண்ட் அப்ளை பண்ணியிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா லாக்டோகாலமைன், அண்ட் தேர்ட் அப்ளை பண்ணியிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நியூட்ரிஜினா. அண்ட் ரைட் ஹேண்டில் ஃபர்ஸ்ட் அப்ளை பண்ணியிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மினிமலிஸ்ட், செகண்ட் அப்ளை பண்ணியிருக்கிறது கண்ணுக்கே தெரியாதது வந்து பார்த்தீங்கன்னா டெர்மாகோ, அண்ட் தேர்ட் அப்ளை பண்ணியிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரீக்வில். இப்போ டைம் அண்ட் டேட் வந்து உங்களுக்கு நானே காமிக்கிறேன் பாருங்கள். டைம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது மத்தியானம் 3:15 மணி. அண்ட் சென்னையில் இன்னைக்கு இப்போ கரண்ட் டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா 39 டிகிரி செல்சியஸ், ஆல்மோஸ்ட் 40 டிகிரி, செம்ம வெயில் அடிச்சு கொளுத்துது. ஆக்சுவலி நான் வந்து இப்போ மாடிக்கு போகல, ஏன்னா இப்போவே நான் மாடிக்கு போயிட்டேன் அப்படின்னா கை மட்டும் கருத்து போகாது, ஃபேஸும் கருத்து போயிடும். அதுக்கப்புறம் நான் ஃபேஸில் வந்து உங்களுக்கு யூஸ் பண்ணி காமிச்சு ரிசல்ட் சொல்ல முடியாது இல்லையா. ஸோ அதனால இப்போது என்னோட 2 கை மட்டும் வெயிலில் படுற மாதிரி பால்கனியில் 2 கையை மட்டும் வெளியே நீட்டிட்டு நான் வந்து நிற்க போகிறேன். கையை வெயிலில் காமிச்சு 2 நிமிஷத்துலேயே கை பயங்கரமாக சுட ஆரம்பிச்சிருச்சு. அண்ட் 5 நிமிஷத்தில் எனக்கு உடம்பு ஃபுல்லாக நல்லா குப்புன்னு வேர்த்து ஊற்ற ஆரம்பிச்சிருச்சு. கையில் வெயில் படும்போதே இப்படி இருக்குது அப்படின்னா ஃபேஸில் படும்போது எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிச்சு பார்த்தேன். இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா 4 ஆயிடுச்சு. க்ளோஸ் டு 45 மினிட்ஸ் வந்து இந்த வெயிலில் 2 கையும் காமிச்சு நின்றுட்டுருக்கேன். அண்ட் மூஞ்சில் வெயில் பற்றக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த பில்லர் பின்னாடி வந்து ஒழிச்சிட்டு இருந்தேன். 45 மினிட்ஸ் கழிச்சு கையை வெளியே எடுத்தோடனே பார்த்தீங்க அப்படின்னா அந்த கிரில்ல இருக்க ஹீட்டில் கையில் வந்து பார்த்தீங்கன்னா சூடு போட்ட மாதிரி ஆயிடுச்சு. 2 கையிலையுமே அப்படியே இந்த அச்சு பதிஞ்சு நல்லா செவந்து போயிருந்துச்சு 2 சைட்லையுமே.
பட் எக்ஸ்பெரிமெண்ட் எப்படி ஒரு வழியாக சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சாச்சு. அண்ட் கையை வந்து இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், மேலே இருக்க ரீஜனுக்கும் அந்த ஷர்ட்டுக்கு கீழே இருக்க ரீஜனுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வந்து டேன் ஆயிருக்கு. ஸோ டன் கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா 45 மினிட்ஸ் வந்து கை ரெண்டுத்தையும் வந்து வெயிலில் வச்சுருக்கேன். அண்ட் எப்படி வேர்த்துச்சுன்னு நீங்களே பாருங்கள். அண்ட் அந்த கையுமே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக டேன் ஆயிடுச்சு, தெரியும்னு நினைக்கிறேன். இது ஒரு கலரில் இருக்குது, இது ஒரு கலர் இருக்குது. கரெக்டாக அந்த டிஷர்ட் பார்டர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக டேன் ஆயிருக்கு. சன்ஸ்க்ரீன் ஒர்க் பண்ணியிருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியல, இனிமேல் தான் பார்க்கணும். பட் இந்த டிஷர்ட் வந்து நல்லா ஒர்க் பண்ணியிருக்கீங்க. நீங்கள் ஃபுல் அந்த டிஷர்ட் போட்டாலே எனக்கு தெரிஞ்சு கை அப்புறம் ஃபேஸை வந்து துணி வச்சு கவர் பண்ணிங்கனாலே ஓரளவுக்கு அந்த சன்னோட ரேஸ்லேருந்து ஸ்கின்னை வந்து ப்ரொடெக்ட் பண்ணிடலாம் அப்படிங்கிறது இதுலேருந்தே தெரியுது. ஸோ இப்போது நான் ஒரு வெட் டிஷ்யூ வச்சு என்னோட கையை அந்த சன்ஸ்க்ரீம் அப்ளை பண்ணியிருக்க ரீஜனை வந்து க்ளீனாக துடைக்க போகிறேன். ஸோ இப்போ லெஃப்ட் ஹேண்டில் அப்ளை பண்ணியிருக்க சன்ஸ்க்ரீன் ஃபர்ஸ்ட் நான் துடைக்கிறேன். இது வந்து நிவ்யா அண்ட் இது வந்து லாக்டோகலமைன் அண்ட் இது வந்து நியூட்ரிஜினா. ஸோ ஃபர்ஸ்ட் லெஃப்ட் ஹேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரீஜனில் பயங்கரமாக வந்து டேனாக இருக்குது. ஏன்னா இங்கே நான் எதுவுமே போடல, அதுக்கு பக்கத்தில் நான் வந்து நிவ்யா போட்டிருந்தேன். நிவ்யா போட்ட இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த டேன் வந்து ஆகலை. ஸோ இந்த டேனுக்கும் பக்கத்தில் இருக்க ஸ்கின்னுக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிரைட்டாக இருக்குது, இங்கே வந்து நிவ்யா அப்ளை பண்ணியிருந்தேன். பட் மற்ற 2 ரீஜன்ஸில் எனக்கு பெருசாக டிஃப்ரென்ஸ் இருக்க மாதிரி தெரியலை. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு ரைட் ஹேண்டில் இருக்க சன்ஸ்க்ரீன்ஸ் நான் வந்து துடைக்க போகிறேன். ஸோ இதில் எனக்கு விசிபிளாக பார்க்கும்போது என்ன தெரியுது அப்படின்னா, இந்த ரீஜனில் கொஞ்சம் பிரைட்டராக இருக்க மாதிரி இருக்குது, அதாவது டேன் ஆகாத மாதிரி. ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா நான் அப்ளை பண்ணல, ஸோ இந்த ரீஜனில் கொஞ்சம் பிளாக் ஆகிருக்கு. பட் இந்த ரீஜனில் இந்த ஒரு பேட்ச் மட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிரைட்டாக இருக்க மாதிரி தெரியுது. ஸோ இங்கே நான் அப்ளை பண்ணது வந்து மினிமலிஸ்ட்டு அண்ட் மிடில் நான் அப்ளை பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா டெர்மாக்கோ அந்தளவுக்கு ஒர்க் ஆன மாதிரி தெரியல. ஒரு பேட்ச் அப்படியே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். பட் இந்த 2 ரீஜனும் வந்து கொஞ்சம் பிரைட்டராக இருக்குது. அண்ட் ரொம்ப பிரைட்டராக எனக்கு ஃபீல் ஆகுறது வந்து மினிமலிஸ்ட் சன்ஸ்க்ரீம் அப்ளை பண்ண இடத்துல தான் வந்து கொஞ்சம் பிரைட்டராக வந்து இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது, அவ்வளோவா டேன் ஆகாத மாதிரி தெரியுது. ஸோ நான் ஃபைனலாக கன்க்ளூட் பண்ணது, இந்த ரிசல்ட்ஸை வச்சு கன்க்ளூட் பண்ணது என்ன அப்படின்னா, நிவ்யா அதாவது லெஃப்ட் ஹேண்டில் அப்ளை பண்ணியிருந்த இந்த ரீஜனில் நிவ்யா வந்து ஓரளவுக்கு ப்ரொடெக்ட் பண்ணியிருக்கு. அண்ட் ரைட் ஹேண்டில் மினிமலிஸ்ட் வந்து ஓரளவுக்கு நல்ல ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்கு. ஸோ இப்போ ஒன்று தான் வரும்னு நினச்சேன், 2 வந்து டை ஆகிட்டனால என்ன பண்ண போகிறேன்னா, ஃபேஸில் ஒரு சைடு நிவ்யாவும் ஒரு சைடு வந்து மினிமலிஸ்ட்டும் அப்ளை பண்ணிவிட்டு நான் போய் வெயிலில் நிற்க போகிறேன். ஃபேஸ் ஆல்ரெடி கொஞ்சம் டல் ஆகிட்டனால போயிட்டு ஃபேஸை வந்து டக்குன்னு வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன். வாஷ் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ் ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணுறேன். ஸோ இப்போது ஒரு சைட் ஆஃப் த ஃபேஸில் நான் வந்து நிவ்யா, லெஃப்ட் சைடில் வந்து நிவ்யா அப்ளை பண்ண போகிறேன். அந்த ரைட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா மினிமலிஸ்ட் சன்ஸ்க்ரீம் வந்து அப்ளை பண்ண போகிறேன். அண்ட் ஓரளவுக்கு நிறையாவே எடுத்துட்டேன். இதை கரெக்டாக லெஃப்ட் சைட் ஆஃப் த ஃபேஸ் வரைக்கும் நான் வந்து அப்ளை பண்ணுறேன். ஸோ டன், நிவ்யா வந்து இந்த சைடில் நான் அப்ளை பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபேஸ் வந்து கொஞ்சம் ஆயிலி ஆகிருச்சு. கொஞ்சம் நேரம் கழிச்சு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இப்போ நெக்ஸ்ட் சைடு அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு வெட் டிஷ்யூ எடுத்து க்ளீனாக கையை தொடச்சி எடுத்துடுறேன். ஏன்னா 2 சன்ஸ்க்ரீமும் மிக்ஸ் ஆகக்கூடாது இல்லையா. ஸோ இப்போ ரைட் சைடில் நான் வந்து மினிமலிஸ்ட் சன்ஸ்க்ரீம் வந்து அப்ளை பண்ண போகிறேன். எடுத்துட்டேன். ஸோ இப்போது இதை கையில் போட்டுட்டு ரப் பண்ணிவிட்டு, ஆக்சுவலி இப்படி தான் போடணுன்னு இல்லை, நான் நிறைய இடத்துனால கையில் போட்டுட்ருக்கேன். நீங்கள் டேரெக்டாக ஸ்கின்னில் டேப் பண்ணிவிட்டு அப்புறமா வந்து நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். ஸோ நிவ்யா சைடு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆயிலியாக இருக்குது. அப்ளை பண்ணி கொஞ்சம் நேரம் கழிச்சுமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆயிலியாக ஃபேஸை வந்து கொஞ்சம் பிசுன்னு தான் தெரிய வைக்குது. அண்ட் அது போக இது கொஞ்சம் டல்லாகவும் இது கொஞ்சம் பிரைட்டாகவும் இருக்குது. மினிமலிஸ்ட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிரைட்டாக இருக்குது அண்ட் ஆயிலியாக ஃபீல் ஆகலை. ஒரு ஃபேர்னஸ் க்ரீம் அப்ளை பண்ண மாதிரி ஒரு ஃபீலில் வந்து இருக்குது. பட் நிவ்யா சைடு பயங்கர பிசுன்னு இருக்குது. அண்ட் அதே மாதிரி இன்க்ரீடியன்ஸ் வைஸும் நிவ்யாவோட கம்பேர் பண்ணுறப்போ மினிமலிஸ்ட் வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் மைல்டாக தான் இருக்குது. ரொம்ப மைல்டுன்னு சொல்ல முடியாது. இதை கம்பேர் பண்ணுறப்போ இது கொஞ்சம் மைல்டாக தான் இருக்குது. அண்ட் 2 இன்க்ரீடியன்ஸும் உங்களுக்கு வந்து சைடில் வந்து காமிக்கிறேன் ஸ்க்ரீனில், நீங்களே வந்து பார்த்துக்கோங்க. ஸோ ஃபேஸில் அப்ளை பண்ணியாச்சு. இப்போது லைவாக நான் போய் வெயிலில் நிற்கிறேன். இப்போ டைம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 4:42. ஸோ இப்போது நான் வந்து மாடிக்கு போக போகிறேன். நல்ல வெயில் அடிச்சிட்டு இருக்கு மேலே. ஃபேஸில் தெரியுதா அந்த வெயில் அப்படியே அடிக்கிறது? பா, ஸோ மேலே வந்து அரை மணி நேரம் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நான் கீழே போகிறேன். ஃபேஸ்லாம் அரை மணி நேரம் சன்னில் எக்ஸ்போஸ் பண்ணுறது வந்து ரொம்பவே அதிகம் தான். இப்போ ஃபேஸ்லாம் பயங்கரமாக சுடுது எனக்கு. அப்படியே இங்கே உட்கார முடியல. 30 மினிட்ஸ் போதும்னு நினைக்கிறேன். நான் இப்போ கீழே போகிறேன். கீழே போயிட்டு ஃபேஸ் வந்து நான் வாஷ் பண்ணுறேன். வாஷ் பண்ணிவிட்டு 2த்தில் எது வந்து பெஸ்ட்டாக வந்து ஸ்கின்னை வந்து ப்ரொடெக்ட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத லைவாக உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். நீங்களே பாருங்கள்.
ஸோ டன். ஆல்மோஸ்ட் ½ அன் ஹவர் வந்து 30 மினிட்ஸ் வந்து வெயிலில் வந்து நான் நின்றுருக்கேன். அதுவும் டேரெக்டாக சன் வந்து ஃபேஸில் படுற மாதிரி. அண்ட் இப்போது இதை நான் தொடச்சி எடுக்கிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்டே வந்து காமிச்சிடுறேன். ஸ்கின் இந்த சைடு இன்னமும் வந்து பயங்கர ஆயிலியாக தான் இருக்குது. அண்ட் இந்த பக்கம் ரொம்ப ஆயிலியாலாம் இல்லை, நல்லா வந்து க்ளீனாக கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்க மாதிரி தெரியுது. வெட் டிஷ்யூ வச்சு தொடச்சிடுறேன். ஸோ இப்போ ஃபேஸ் வந்து எப்படி இருக்குது, லைக் டேன் ஆயிருக்கா இல்லை வந்து ஸ்கின்னை வந்து அந்த சன்ஸ்க்ரீன்ஸ் ரெண்டுமே வந்து ப்ரொடெக்ட் பண்ணியிருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ் ப்ரொடெக்ட் பண்ணியிருக்குன்னு தான் எனக்கு வந்து ஃபீல் ஆகுது. ஏன்னா நான் முதல்ல சொன்ன வெயில் வந்து இன்றைக்கி அடித்து கொளுத்துது. 39 ஆல்மோஸ்ட் 40 டிகிரி செல்சியஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மேலே இருக்கும்போது எனக்கு அப்படியே அனல் தாங்க முடியல, கண்ணே திறக்க முடியல, வேர்த்து கொட்டி ஒரு மாதிரி மயக்க வர மாதிரி ஆயிடுச்சு. அந்தளவுக்கு வந்து செம்ம வெயில். அண்ட் கையில் வந்து நீங்களே டிஃப்ரென்ஸ் பார்த்துருப்பீங்க, இங்கே எவ்வளோ வெள்ளையாக இருந்துச்சு அண்ட் இங்கே எவ்வளோ வந்து டேன் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி தான் நான் ஆக்சுவலி ஃபேஸ்க்கும் எதிர்பார்த்தேன். பட் ஃபேஸில் அந்தளவுக்கு பெருசாக டேன் வந்து ஆகலை. ஸோ இந்த 2 சன்ஸ்க்ரீம்ஸுமே ஓரளவுக்கு நல்லாவே வந்து சன் ரேஸ்லேருந்து சன் லைட்லேருந்து நம்ம ஸ்கின்னை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுது. ஸோ இப்போ இது ரெண்டுத்தில் எது பெஸ்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரெண்டுமே ஓரளவுக்கு நல்ல ரிசல்ட்ஸ் தான் கொடுத்துருக்கு, ஈக்குவலாக தான் இருக்குது. பட் என்ன பிரச்சனை அப்படின்னா, நிவ்யா வந்து கொஞ்சம் ஆயிலியாக இருந்துச்சு அண்ட் மினிமலிஸ்ட் வந்து ஓரளவுக்கு வந்து ஆயிலியாக இல்லாமல் ஸ்கின்னை வந்து கரெக்டாக பேலன்ஸ் பண்ணி ரொம்ப வந்து அந்த ஆயிலி லுக் இல்லாமல் கரெக்டாக வந்து ஃப்ரெஷ் லுக் வந்து கொடுத்துச்சு. அண்ட் அது போக பிஃபோர் ஆஃப்டர் பிக்சரும் வந்து காமிக்கிறேன், நீங்களே பார்த்துக்கோங்க. அதாவது சன்ஸ்க்ரீம் அப்ளை பண்ணுறதுக்கு மட்டும் இந்த ஃபேஸும், இப்போ சன்ஸ்க்ரீம் அப்ளை பண்ணி தொடச்சி எடுத்ததுக்கப்புறம் இருக்க ஃபேஸும் வந்து காமிக்கிறேன். நீங்களே வந்து பாருங்கள் உங்களுக்கு எது பெஸ்ட்டாக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ டன். ஒரு வழியாக டைம் எடுத்து வெயிலில் நின்று எல்லா சன்ஸ்க்ரீம்ஸும் வந்து லைவாக யூஸ் பண்ணி காமிச்சே வந்து உங்களுக்கு லைவ் ரிசல்ட்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். நான் சொன்ன மாதிரி அந்த நிவ்யாவும் சரி மினிமலிஸ்ட்டும் சரி ஓரளவுக்கு நல்லாவே வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அதர் சன்ஸ்க்ரீம்ஸோட கம்பேர் பண்ணுறப்போ. ஸோ இந்த 2 சன்ஸ்க்ரீம் லிங்க்கும் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இது மட்டும் இல்லை, எல்லா சன்ஸ்க்ரீம் லிங்க்ஸும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் எல்லாத்தோட ரிவ்யூஸும் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வாங்கணுமா வேணாமான்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணிக்கலாம். அண்ட் எனக்கு பர்சனலி நான் யூஸ் பண்ணதில்லை, இது ரெண்டும் வந்து கொஞ்சம் பெட்டராக தெரிஞ்சு. ஸோ என்ன பர்சனலி இது ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று சூஸ் பண்ண சொன்னீங்க அப்படின்னா நான் வந்து கண்டிப்பாக மினிமலிஸ்ட் தான் சூஸ் பண்ணுவேன். காரணம் என்னன்னா, ரெண்டுமே ஒரே மாதிரி தான் பெர்ஃபார்ம் பண்ணுது. பட் நிவ்யா வந்து என்ன சொல்கிறது, ஃபேஸ் வந்து கொஞ்சம் ஆயிலி ஆகுது. பட் மினிமலிஸ்ட் வந்து ஆயிலி ஃபீல்லாம் இல்லாமல் ஓரளவுக்கு ஸ்கின் வந்து ஃப்ரெஷ்ஷாகவும் அண்ட் ரிசல்ட்ஸும் ஓரளவுக்கு நல்லா கொடுக்குது. அண்ட் நான் மறுபடியும் சொல்லிடுறேன், இது வந்து என்னோட ஜென்யூன் கஸ்டமர் ரிவ்யூ. ஒரு கஸ்டமராக ஒரு ப்ராடக்ட் வாங்கி யூஸ் பண்ணால் என்ன ரிசல்ட்ஸ் இருக்குமோ அதை லைவாக ஒரு கஸ்டமர் ஃபீட்பேக்காக உங்களுக்கு ரெக்கார்ட் பண்ணி வந்து இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன். மற்றபடி வந்து எந்த பெய்ட் கொலாபரேஷன் ஸ்பான்சர்ஷிப் எதுவுமே கிடையாது, நான் முன்னாடி சொல்லியிருப்பேன். ஸோ ஃபைனல் கன்க்ளூஷன், இந்த நிவ்யா அண்ட் மினிமலிஸ்ட் ரெண்டுமே நல்லா தான் ஒர்க் பண்ணியிருக்கு. பட் உங்களுக்கு சன்ஸ்க்ரீம்லாம் யூஸ் பண்ண பிடிக்கல அப்படின்னா நீங்கள் வந்து ஜஸ்ட் ஃபேஸை வந்து ஒரு நல்ல திக்கான காட்டன் கிளாத்தை வச்சு கர்ச்சீஃப் வச்சுட்டு கவர் பண்ணி கூட போங்க. சன்லேருந்து அதுவே உங்கள் ஸ்கின்னை தாராளமாக செம்மையாக வந்து ப்ரொடெக்ட் பண்ணும். அது லைவ் எக்ஸாம்பிளே பார்த்துருப்பீங்க, இந்த சட்டைக்கு மேலே எவ்வளோ வெளியாக இருந்து சட்டைக்கு அப்புறம் எவ்வளோ வந்து டார்க்காக ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். ஹெல்ப்ஃபுல்லாக யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எனக்கு நீங்கள் பண்ணக்கூடிய பெரிய சப்போர்ட்டே சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும்தான். அண்ட் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் போட்டு அதே ஒரு தேங்க்ஸ் அப்படின்ற பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிஞ்ச கான்ட்ரிபியூஷன் நீங்கள் வந்து எனக்கு கொடுக்கலாம். அது வந்து என்ன டேரெக்டாக சப்போர்ட் பண்ணும். இதே மாதிரி ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோ மறுபடியும் சந்திக்கிறேன். பை ஃப்ரம் சாதிக். ஸ்டே ஸ்ட்ராங், ஸ்டே பாசிட்டிவ்.